சக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா ஃபெமி அருண் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். அடுத்ததா சிம்மராசிக்காரர்களோட வாழ்க்கையில இதை தாண்டி ஒரு கஷ்டத்தை பார்க்கவே முடியாது, இவ்வளவுதான் உங்களோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய அதிகபட்ச கஷ்டம் அப்படின்னு சொன்னா என்ன கஷ்டமா இருக்கு மேம்? கஷ்டம்னா அவங்களோட அகம்பாவமும் தான் அப்படிங்கிற நினைப்பு. ஏன்னா இது நெருப்பு ராசிங்கிறதுனால யாருக்கும் இவங்க கட்டுப்பட மாட்டாங்க. இந்த கட்டுப்படாம போறது எல்லாம் என்ன, மத்தவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும். மத்தவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கறதும் இல்லாம தனக்கு தானே சூனிய வைக்கிற மாதிரி இவங்களோட வாழ்க்கை அமைஞ்சிரும். என்னன்னா அதிகமா ஒரு எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதுக்கும் சில நேரம் என்ன ஆகும்னா ரெஸ்டிங் தேவைப்படும். ஸோ அப்படிதான் இவங்க கஷ்டப்படுவாங்க. என்னன்னா பட்டதுக்கு அப்புறம் இவங்க திருந்துவாங்களான்னா அதையும் ஒரு கௌரவமாவே வச்சிருப்பாங்க. அதுலயும் நிறைய ஏமாற்றங்கள், நிறைய அடி விழும் இவங்களுக்கு. தான் கூட இருக்கிற நபர்களாலே இவங்க துன்புறுத்தப்படுவாங்க, ஏமாற்றப்படுவாங்க. ஆனா இவங்க என்ன நினைப்பாங்கன்னா அதை கூட அப்படி கெத்தா மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுதான் இதோட ஒரு யூனிக்கான ஒரு கஷ்டத்தையும் கெத்தா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு, அதாவது அது கஷ்டம். இப்போ ரொம்ப ஃபீல் பண்ற ஒரு பர்சன் சிம்மராசி என்னோட நண்பர்னே வச்சுக்கோங்களேன். நான் என்ன மச்சான் நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டியா அப்படின்னு போய் கேட்டா கூட அவங்களுக்கு இருக்கும், அதை வெளியே காட்ட மாட்டாங்க. எனக்கு என்ன கஷ்டம், இதெல்லாம் ஒரு கஷ்டமா அப்படின்னு நம்மளை பார்த்து அவங்க நமக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா அவங்க உள்ளுக்குள்ள அது ரொம்ப ஒரு வைராக்கியமா வச்சிருப்பாங்க. அத வெளியே அந்த உதடுகள் பேசப்படாது, அதை எடுத்துக்க மாட்டாங்க. அது இப்போ அவங்க ஒரு லவ் பண்ற பொண்ணா இருந்தா கூட அவங்க சொல்லிக்க மாட்டாங்க. இந்த கௌரவத்தின் காரணத்தினாலேயே இவங்க காதலை கூட கரெக்டா வெளிப்படுத்த மாட்டாங்க, முடியாது இவங்கள. ஏன்னா இவங்க ஒரு கௌரவம் இருக்கு, நம்ம போய் இருக்கோம், அன்பு இருக்கும், காதலிக்கணும் ஆசை இருக்கும், அந்த போய் சொல்லணும், அந்த வலையில விழ வைக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸை கொடுப்பாங்களே தவிர நாங்க போய் சொல்ல மாட்டோம். எங்களுடைய இதை பார்த்து ஸ்டைல பார்த்து நீங்க தான் ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. நாங்களா போய் கண்டிப்பா சொல்ல மாட்டோம். நீங்க வாங்க, நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அந்த அக்செப்டன்ஸ் கூட எப்படி இருக்கும்னா சரி யோசிக்கலாம், போனா போதுன்னு ஏதோ வாழ்க்கை கொடுக்குற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா உண்மையாவே பாவம், ரொம்ப ஒரு கேரிங் பர்சன். சிம்மத்து ராசிய மாதிரி ஒரு கேரிங் பர்சன் நீங்க பார்க்க முடியாது. ஒரு தந்தை நம்ம கூட இருந்து ஒரு ஃபீமேல எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க, ஒரு பெண் குழந்தை ஒரு தந்தைக்கு பிறக்குதுன்னா அந்த அளவுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கேரிங் இருக்கும். ஆனா அதை புரிஞ்சுக்கிற பார்ட்னர் இவங்களுக்கு வரணும். வரலன்னா எப்பவுமே பிரச்சனை தான். நீ என்ன சொல்லி நான் என்ன கேட்க அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை தான் போயிட்டே இருக்கும். கண்டிப்பா மேம். இவ்வளவு கஷ்டங்களுக்கு மத்தியில சிம்மராசிக்காரர்கள் இந்த ஒரு தப்ப பண்ணா இந்த கஷ்டம் இன்னும் அதிகமாயிடும், எரிமலை மாதிரி வெடிச்சுட்டு போயிடும். அதனால கொஞ்சம் இந்த தப்பை மட்டும் செய்யாம இருங்கப்பா அப்படின்னு சொன்னா என்ன தவிர இவங்க எப்பவுமே அட்வைஸ் மத்தவங்களுக்கு கொடுக்கறது மட்டும் இல்லாம சில இடங்கள்ல இவங்க பெற்றுக்கொள்ளலாமே அப்படிங்கறது நான் யோசிக்கிறேன். எனக்கு தோணுது என்னன்னா அதுல என்ன தப்பு இருக்கு போகுது. ஏன்னா இவங்க எப்பவுமே அடுத்தவங்களுக்கு கொடுத்து வழி கொடுக்கறதும் ரொம்ப கம்மி தான். ஆனா அந்த செயல்முறைப்படுத்துறதுக்கும் நம்மளும் மத்தவங்க கிட்ட லிசன் பண்ணி கேட்கலாம், அதுல கொஞ்சம் அதுலயும் ஆதாயம் தேட நினைப்பாங்க. சரியா, அதை தேடாம நம்ம ஒரு பொதுநலமா இருக்குது தானுங்கிற நினைப்ப கொஞ்சம் தாழ்த்திக்கிட்டா ரொம்ப இதுக்கு மேல துன்பப்பட வேண்டாம்னு யோசிக்கலாம். கண்டிப்பா மேம். இப்போ சிம்மராசிக்காரர்கள் எந்த கடவுளை வழிபடும் போது, எந்த கோவிலுக்கு போகும்போது இந்த கஷ்டங்கள்ல இருந்து மீண்டு அவங்களோட வாழ்க்கையில நிம்மதியா இருக்கலாம்? சிம்மத்துக்கு கடவுள்னு பாத்தீங்களா சிவன் தான். சிவன் பக்தர்கள் ஏராளமான நபர்கள் இருப்பாங்க. சோ சிம்ம ராசிக்கே தான் அந்த கடவுளை கொடுக்கப்பட்டிருக்கு. சோ அப்ப இவங்களுக்கு நான் சொல்ற பரிகாரம் என்னன்னா, அந்த ராசிக்கான ஒரு டெண்டன்சில கொடுக்கப்பட்டது பரிகாரம் பாத்தீங்கன்னா, படிக்க முடியாத ஏழை பிள்ளைங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இப்ப முடிஞ்ச ஒரு 10 lakhs கொண்டு கொடுங்க, 1 lakh அப்படி கிடையாது. முடிஞ்சவரை ஒரு புக் வாங்கி கொடுக்கறதுக்கு, ஒரு நோட் புக் வாங்கி கொடுக்குற அளவுக்கு இவங்க கெப்பாசிட்டி கொடுத்தாலும் ஓகே தான். படிக்க முடியாம சஃபர் ஆயிட்டு இருக்க பிள்ளைங்களுக்கு இந்த குழந்தை, அதாவது செலக்டடா இவங்க மேபி ஃபாரின்ல இருக்கக்கூடிய கிளைண்ட்ஸ், இப்ப என்னோட கிளைண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேரு நாங்க இந்த பரிகாரம் சொல்லி அவங்க அங்க இருந்து ஃபண்ட் வேற ட்ரஸ்ட்டுக்கு அனுப்பி அந்த தலைகள் விலகுதான்னு அவங்க நாங்க சொன்ன பரிகாரத்தை பண்ணும்போது 100% ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ அப்போ இவங்க இந்த மாதிரி விஷயங்கள், இந்த குழந்தைங்களுக்கு அதாவது கல்விதான், கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து என்ன இவங்க பண்ணாலும் அது ஒரு ஹெல்ப் பண்றதா இருந்தாலும் இவங்களுக்கு கால பரிகாரமா அவங்களுக்கு இருக்கும். கண்டிப்பா மேம். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் விலகி நீங்க லைஃப்ல அடுத்த கட்டத்தை நோக்கி நகரம் நினைச்சீங்கன்னா இந்த படிப்புக்கு உதவுங்க. படிக்க முடியாத ஏழைகளுக்கு உங்களால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி, ஒரு யூனிஃபத்துக்கு ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட் கொடுத்தா கூட அது கண்டிப்பா உங்களுக்கு வாழ்க்கையில அவ்வளவு தடைகளும் விலகி நெக்ஸ்ட் லெவலுக்கு போறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒவ்வொரு மனுஷனும் தன்னோட வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் என்ன கஷ்டம், என் வாழ்க்கையில பாரு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எனக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க.
என்னதான் அவங்கவுங்களோட கஷ்டங்களை அதிகமா பேசினாலும் ஒவ்வொருத்தரோட இடத்துல இருந்து பார்க்கும் போதுதான் தெரியும் அவங்கவுங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் அதிகமான கஷ்டம். நமது ரொம்ப பரவாயில்லப்பா அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விடலாம்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் நம்ம ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கவும் தான் செய்யறாங்க. சோ எனக்கு இந்த அஸ்ட்ராலஜி மூலமா மக்களுக்கு நீங்க படக்கூடிய கஷ்டங்களுக்கு தீர்வு இருக்கு, ஒரு முறையான சரியான முறையில பண்ணீங்கன்னா எல்லாத்துக்குமே தீர்வு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சோ ஒவ்வொரு மனுஷனுக்கும் பின்னாடி வர கஷ்டத்துக்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கர்மா. இப்போ ஒவ்வொரு மனுஷனும் உலகத்துல பிறக்குறாங்கன்னா ஏதோ ஒரு கர்மாவை சுமந்துதான் வருவாங்க. ஆமா, அது போன ஜென்மத்துல விட்டது, இல்லைன்னா இந்த ஜென்மத்துல அவங்களுக்கு நியூவா கொடுக்கப்படுற விஷயம், கண்டிப்பா, இல்லைன்னா பல ஜென்மங்களா அவங்க வந்து கடந்து வரக்கூடிய விஷயத்த பொறுத்துதான் அவங்களுடைய வாழ்க்கை வந்து இன்னைக்கு நல்ல பாத்துல போகுதா, இல்ல கரெக்டா இருக்குமா, இல்ல ராங் ரூட்ல போகுமாங்கிறதெல்லாம் தீர்மானிக்கும். கண்டிப்பா. சோ எனக்கே சிலவங்க வந்து பாத்தீங்கன்னா சில கிளைண்ட்ஸ் வந்து நான் எந்த கஷ்டமும் பட்டது இந்த பாவம் பண்ணதில்ல, எறும்புக்கு கூட துரோகம் நினைக்கல, ஆனா ஏன் வந்து நான் வந்து கஷ்டப்படுறேன் மேடம் நிறைய பேர் கேட்பாங்க. சோ அப்ப அவங்களுக்கு ரீசன் வந்து என்னன்னா, ஒருவேளை அந்த அவங்க ஜாதக கட்டத்துல எபோவ் 40க்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அந்த விடிவு காலம் வரும். இதுக்கு ரீசன் வந்து இந்த ஜென்மத்துல அவங்க பண்ணதில்லை, அது போன ஜென்மம் இல்ல அதுக்கு முந்தின ஜென்மத்துல அவங்க பண்ண விஷயங்கள் தான் அஃபெக்ட் பண்ணும். அப்ப இந்த விஷயத்த ஒன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அதை புரிஞ்சு ஏத்துக்கிட்டா நம்ம வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே எனக்கு இப்படி இருக்கு, அப்ப இதுல என்ன பண்ண தப்பிச்சு போலாம், அதோட ஒரு வழிகாட்டி தான் ஹாரோஸ்கோப். கண்டிப்பா பெஸ்ட் வந்து அதுதான். இப்ப வேதிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கறது தான் நான் படிச்சிருக்கேன். சோ அந்த வேதிக் அஸ்ட்ராலஜி எனக்கு புகுட்டின என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன பண்ணா இந்த உலகத்துல இருந்து தப்பிச்சு போலாம், அடுத்த பிறவி வேண்டாங்கிறது எல்லாருடைய ஆசை ரொம்ப இருக்கும். சம் பர்சன்ஸ் வந்து ஒருவேளை இதுல கிடைக்காதது நான் அடுத்த பிறவில ஏதோ சூசைட் அட்டன் பண்றாங்க. சரி, அவங்களுக்கு புரியாத விஷயம் என்னன்னா, சூசைட் அட்டன் பண்ணாலும் எகெயின் நம்ம இதுலதான் வந்து பிறப்போம். நீ என்ன காரணத்துக்கால நீ வந்து சூசைட் பண்ணியோ நீ நல்லா தப்பிச்சு போயிட மாட்ட, அடுத்த ஜென்மமும் இதுலயேதான் வந்து விழுந்துருவேங்கிறது என்ன பண்ணா தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னா, நம்ம வந்து நிறைய இந்த உலகத்துல இருந்து எல்லாமே கத்துக்கணும். தெரியாத விஷயம் அப்படின்னு இருக்கக்கூடாது, எல்லாம் கத்துக்கிட்டு ஞானம் அடைஞ்சு அந்த ஞானம் வழியா மோட்சம் அடையணும். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விதி. சோ அப்ப இது எத்தனை பேர் படிப்பாங்க, எத்தனை பேர் தெரிஞ்சுப்பாங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் வே, அந்த பிளாட்ஃபார்மே சூஸ் பண்ணி கொடுக்கப்பட்ட இடமே வந்து அஸ்ட்ராலஜி தான். இந்த கலையை நம்ம வந்து ரசிச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கவலை, பெரும் துன்பம், துயரம் இதெல்லாம் உங்க லைஃப்ல அஃபெக்ட் பண்ணாது. இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் கூட அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது. என்ன ரீசன்னா, எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும். சோ நம்ம என்ன பாத்துல போயிட்டு இருக்கோம், எந்த காலங்களை கடந்துட்டு இருக்கோம், இப்ப எனக்கு என்ன காலம் நடக்குது, நெக்ஸ்ட் நான் எந்த காலத்துக்கு உள்ள போக போறேன், சோ தெரிஞ்சுட்டா என்ன ஆகும், நெக்ஸ்ட் எனக்கு ஒரு டேஞ்சர் ஜோன் வரப்போகுது, சோ அப்ப நான் இப்பவே அதுக்கு ஒரு ப்ரிகாஷனா இருந்துருவோம். கண்டிப்பா. சோ அப்படி நம்ம வந்து என்ன பண்ணலாம், அத ஒரு பண்ணிக்கலாம். ஒருவேளை எனக்கு தெரியல அப்படின்னு என்ன பண்ண முடியும்னா, இதுல எல்லாருமே இப்போ கோடிக்கணக்கான மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாருமே ஒரே மாதிரினா இதுல எல்லா பர்சனும் டிஃபரன்ஸ். இதுல ஒரு குறிப்பிட்டு நீங்க பாத்தீங்கன்னா 60% மக்கள் வந்து தமிழ்நாட்டுல இன்னுமே ஹாரோஸ்கோப் பிலீவ் பண்றவங்க இருக்காங்க. கண்டிப்பா. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஹாரோஸ்கோப் வந்து அப்பார்ட் ஃப்ரம் த கம்யூனிட்டி ரிலீஜியன் தான். அதனால அத வந்து மக்கள் உணரணுங்கிறது தான் என்னுடைய ஒரு ரொம்ப பெரிய ஆசையா. கண்டிப்பா மேம்.